கலந்துரையாடல் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு பாதை. வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிருக்கோமா? சிரிப்பு, கோபம், அன்பு, பாசம் இதெல்லாம் நம்ம முகத்துல தெரியற மாதிரி நம்ம மனசுல என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. ஆனா அதை வெளிப்பட ஒரு வழி இருக்கு. அதுதான் கலந்துரையாடல். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இது நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக்கும். ஒரு பிரச்சனை வந்தா உடனே கோபப்படுறதோ சோகப்படுறதோ விட்டுட்டு அதை பத்தி பேசுற வழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி பேசும்போது நம்ம மனசுல இருக்க சுமை குறையற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பேசுற விஷயத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? கலந்துரையாடல்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி சரியா பண்ணணும்னு எல்லாத்தையும் விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, வாழ்க்கைனா ஒரு விடுத மாதிரி தான். எதிர்காலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கும். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பாடங்களை கத்துட்டு குடிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் நமக்கு ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் நம்மை இன்னும் பலமாக்கும். சில நேரங்கள சந்தோஷமா இருக்கும், சில நேரங்கள்ல சோகமா இருக்கும். வாழ்க்கைகள் சந்தோஷம் சோகம் இரண்டுமே முக்கியம். இரண்டையும் சமநிலையா எதிர்கொள்ளணும். சில நேரங்கள்ல வெற்றி கிடைக்கும், சில நேரங்கள்ல தோல்வி அடையிற மாதிரி இருக்கும். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. வெற்றி நம்மை மகிழ்ச்சியிட வைக்கும், தோல்வி நம்மை கற்றுக்கொள்ள. ஆனா இதெல்லாம் எதிர்க்க நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்கு. அதான் கலந்துரையாடல். கலந்துரையாடல் நம்மை பலவீனமா இருக்கிற நேரத்துல பலமாக்கும். ஒரு பிரச்சனை வந்தா உடனே அத மனசுக்குள்ளே வச்சுட்டு வேதனைப்படுதோ, அதுக்காக மத்தவங்களே திட்டதோ சரியில்லை. பிரச்சனையை மனசுக்குள்ளே வைத்துட்டு வேதனைப்படுவதால் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். மாறாக நம்ம மனசுல இருக்கிறதே வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும். நம்ம மனசுல இருக்கிற வெளிப்படையா பேசினா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ, நண்பர்கள் கிட்டயோ, இல்ல நமக்கு நல்லது சொல்ற ஒருத்தர் கிட்டயோ நம் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சா பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பிரச்சனைய பகிர்ந்தால் அது நமக்கு ஒரு தீர்வாக மாறும். என்ன பேச்சு அண்ணா பிரச்சனைக்கு மருந்து. பேச்சு நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி தரும். பேச்சு மூலமா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சில நேரங்கள நம்ம பேசுற விஷயத்தை மத்தவங்க புரிஞ்சுக்காம போகலாம். அது நம்ம கொஞ்சம் வருத்தப்பட வைக்கும். அப்போ நம்ம கோவப்படாம பொறுமையா மறுபடியும் விளக்கி சொல்ல முயற்சி பண்ணணும். நம்ம பேசுறதை மத்தவங்க புரிஞ்சுக்காம போனாலும் நம்ம பொறுமையா விளக்கி சொல்லணும். அதே மாதிரி மத்தவங்க பேசுற விஷயத்தையும் நம்ம கவனமா கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். மத்தவங்க பேசுறதை நம்ம கவனமா கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்படி பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நம்ம எளிதா சமாளிச்சுடலாம். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா எந்த பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், போகும். பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறோம் என்பதுல தான் நம்மோட பக்குவம் தெரியும். பிரச்சனைகளை சமாளிக்கிற விதம் நம்ம பக்குவத்தை காட்டும். கலந்துரையாடல் மூலமா நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிக்க முடியும். கலந்துரையாடல் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்ல, மத்தவங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும். மத்தவங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா. நண்பர்களே, குடும்பம்னா என்ன? அது ஒரு மரம் மாதிரி. அந்த மரத்தோட வேற என்ன அன்புதான். அந்த அன்பு வளர வேணும்னா நல்ல தண்ணி ஊத்தணும் இல்லையா? அந்த தண்ணி தான் குடும்பத்துல கலந்துரையாடு. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு பேசிக்கிட்டா அந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கூட எவ்வளவோ விஷயங்களை பேசுறோம். சின்ன சின்ன சந்தோஷங்கள், சோகல எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம். இது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். அது மட்டும் இல்ல, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை பத்தி வெளிப்படையா பேசி தீர்ச்சுக்க முடியும்.
குடும்பத்துல இருக்க பிள்ளைங்கள் சூட நல்லா பேசணும். அவங்களோட எண்ணங்களை ஆசைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை தெளிவுபடுத்தணும். பிள்ளைங்கள் நம்ம சூட மனசு விட்டு பேசுற அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்கணும். அப்போதுதான் வாழ்க்கையில எந்த தவறான பாதையிலும் போகாம நல்ல வழியில போவாங்க. குடும்பம் என்பது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதி. அதை எப்பவும் பாதுகாத்து வளர்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு கலந்துரையாடல் மிக முக்கியமான ஒரு கருவி. கலந்துரையாடல் இல்லாத குடும்பம் தண்ணி இல்லாத மரம் மாதிரி, அது வராது, தரைக்காது. அதனால குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த மற்றவர்கள் கேட்டு புரிஞ்சுக்க மனசு விட்டு பேசணும். இதனால் குடும்ப உறவுகள் இன்னும் வலுப்படும். குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் முக்கியத்துவம் இருக்கும். இதுதான் ஒரு குடும்பத்தை உறுதியானதாக்கும். குடும்பத்துல கலந்துரையாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் நம்ம குடும்பத்தோடு இணைக்குது. இதனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா அமைதியா இருக்கும். குடும்பம் என்பது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதி. அதை எப்பவும் பாதுகாத்து வளர்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு கலந்துரையாடல் முக்கியமான ஒரு கருவி. நண்பர்களே, ஒரு நாடு முன்னேறும்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைதான் நம்ம நாட்டின் அடிப்படை சக்தி. ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம எல்லாருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த ஒற்றுமை வரணும்னா மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும். மக்கள் மனசுல இருக்கிற எண்ணங்களை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கலந்துரையாடல் முக்கியம். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கலந்துரையாடல். கலந்துரையாடல் மூலமா தான் மக்கள் மனசுல இருக்க உண்மையான பிரச்சனைகள் வெளிப்படுது. மக்களும் அரசாங்கமும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு பேசி தீர்ச்சுக்க கலந்துரையாடல் ஒரு முக்கியமான பாலமா செயல்படுது. இது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. மக்கள் தங்களோட கஷ்டங்கள் தேவை எல்லாத்தையும் தைரியமா அரசாங்கத்தை நேரடியா தெரிவிக்க முடியும். இதனால் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை வெளிப்படையா சொல்ல முடியும். அரசாங்கமும் மக்களோட பிரச்சனைகளை கவனமா கேட்டு அதுக்கு உடனடியா தீர்வு காண முயற்சி பண்ணணும். இதனால் மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னன்னா வெளிப்படைத்தன்மை தான் நம்ம நாட்டின் நம்பிக்கை வரைக்கும். அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள், செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாத்தையும் பத்தி மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்க வைக்கணும். இது மக்கள் அரசாங்க செயல்பாடுகளை புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது தவறுகள் நடந்தா அமெரிக்கா மக்கள் முன்னாடி தெளிவா வைக்கணும். இதனால் மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். இது மக்களோட நம்பிக்கையை அரசாங்கத்தா மேல பெருசா வளர்க்கும். நம்பிக்கை தான் நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. நம்ம நாட்டுல பல பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். வறுமை, வேலையில்லாமை, கல்வி, சுகாதாரம், இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதையெல்லாம் தீர்க்க அரசாங்கமும் மக்களும் கலந்துரையாடி ஒரு மனதா செயல்படணும். அப்போதான் நம்ம நாடு முன்னேறும். ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம நாட்டின் வளர்ச்சி உறுதி.